வணக்கம். சென்னையில மிக மிக பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் புரஷவாக்கம். புரஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நெக்ஸ்ட் பில்டிங் தான் ராஜ் அண்ட் ராஜ். இங்க இருக்கக்கூடிய ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐட்டம் தான் என்னென்ன இருக்கு, பூஜா ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ராஜ் அண்ட் ராஜ் ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். பூஜா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு முதல்ல காட்டணும்னு விரும்புறேன். இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம், வளகாப்பு, சீமந்தம், பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்கிறா, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சில்வர் ஐட்டம்ஸை வெளியில நம்ம லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயம் வருது. ஏதாவது காணா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், டென்ஷன் இருக்கு. நம்மளால பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் நம்மளால சில்வர்ல வாங்க முடியல. சில்வரோட விலை அப்படி இருக்கு. ஸோ டெக்கரேஷனுக்காக அழகா வெள்ளி மாதிரி தெரியணும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட அந்த ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு என்னென்ன பேட்டர்ன்லாம் வந்திருக்கு பாருங்க. ரொம்ப அழகழகான குத்து விளக்குகள் காட்ட போறேன். பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து காட்ட போறேன். ஜஸ்ட் நீங்க அதாவது 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி இவங்களோட வேரியேஷன்ஸ் இருக்கு. குத்து விளக்கெல்லாம் 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு இருக்கு. பவுல் அந்த மாதிரி நீங்க உருளி அந்த டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ராஜ் அண்ட் ராஜோடைய ஆஃபர்ஸ் பத்தி முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ என்ன வாங்கணும்னாலும் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மள நிறைய பேருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ எந்த ப்ராடக்ட், சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் இருக்கு ராஜ் அண்ட் ராஜ்ல. ரெண்டாவது, எம்ஆர்பி பிரைஸ்ல 5% டிஸ்கவுண்ட். நீங்க ஒன்னொன்னு இப்ப நீங்க குத்துவிளக்கு சூஸ் பண்றீங்கன்னா 5% டிஸ்கவுண்டோட அப்படி வாங்கிக்கலாம். அதே நீங்க பல்கா நீங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக உருளி மாதிரியோ பிளேட்ஸ் மாதிரியோ நீங்க சூஸ் பண்றீங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர். அது அதுல நீங்க டிஸ்கவுண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ப்ராடக்டே உங்களுக்கு ஃப்ரீயா வருது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. ராஜ் அண்ட் ராஜோடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்ப அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும், புது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க ஆசையா இருக்கு. ஒயிட் மெட்டலுக்கும் ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸுக்கும் குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கும், அதனால பிரைஸ்லயும் டிஃபரன்ஸ் வரும். இப்ப நீங்க பாக்குறது ஒயிட் மெட்டல், பாக்குறதுக்கு ஜெர்மன் சில்வர் மாதிரியே இருக்கும். ஆனா இதோட பிரைஸ் ரேஞ்சு இப்ப 1800ல உங்களுக்கு பூஜா ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே இதுல வந்துரும். ஏதாவது குத்துவிளக்கு, இந்த துணை விளக்கெல்லாம் இருக்காது. மத்தபடி இதுல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வர்றத பாக்குறீங்க. அதே ப்ராடக்ட்ஸ் நீங்க ஜெர்மன் சில்வருக்கு நீங்க போனீங்கன்னா இது 7000 8000 அந்த ரேஞ்சுக்கு வரும். குவாலிட்டினாலதான் அந்த உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் மாறுது. விக்கிரகத்துக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய துணை விளக்குகள் எவ்வளோ அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1.5 அடி உயரத்திலிருந்து 2 அடி உயரம் வரைக்கும் அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. நல்ல ஆழமா நீங்க எண்ணெய் ஊத்தி கிட்டத்தட்ட 2-3 hours ஒரு பூஜை நடக்கிற வரைக்கும் நீங்க ஏத்தலாம். ரொம்ப சூப்பரா அதோட பீடம், ஷேப் எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அன்னப்பட்சி, மயில்னு சொல்லிட்டு வர்றது, தண்டோட ஷேப் வர்றது. இந்த பீடத்துல பாருங்க, இதுல வரக்கூடிய யானை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒரு முக்காலி மாதிரி கீழே பீடத்துல யானை வர்றது, இந்த தண்டோட பேட்டர்ன் இதுக்கும் உள்ள மாறுதல் நீங்க பாக்குறீங்க. ஆழமா நல்ல எண்ணெயை ஊத்துற அளவுக்கு இவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க. அதோட டெப்த், நல்ல எண்ணெய் ஊத்தி ரொம்ப நேரம் ஏத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அழகா இவ்வளோ விளக்குகள் நம்ம இப்ப பாக்குறோம். சைஸ் வாரியா பாக்குறோம். கோல்ட் அண்ட் சில்வர் காம்பினேஷன்ல இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம யாருக்காவது கிரகப்பிரவேசத்தப்ப கிஃப்ட் கொடுக்கணும், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் சூப்பரான சாய்ஸா இருக்கும். இந்த மாதிரி விளக்குகளோட பேட்டர்ன் எல்லாம் பாருங்க. ஒயிட் மெட்டல்ல வர்றது சுத்தமா கருக்காது. இந்த ஜெர்மன் சில்வரோட ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க ஒரு ஆபீஸ்ல அல்லது ஒரு உங்களுடைய பிசினஸ் நடக்கிற இடத்துல எல்லாம் சில்வர் வைக்கவே முடியல, ஒரு பயமா இருக்கு, பல பேர் புழங்குற இடம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க இந்த ஜெர்மன் சில்வர் விளக்குகளை நீங்க பூஜை நடக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதாவது சாமி படம் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல நீங்க வைக்கலாம். ஜெர்மன் சில்வர் ஆன்டிக் பினிஷ் இதுல வரக்கூடியது பாருங்க, எவ்வளவு அழகா பேட்டர்ன்ஸ் பாருங்க. இந்த தண்டு பீடமும் இந்த நடுவுல ஒரு பபுள் மாதிரி வர்ற
ஒரு ஷேப்பும் பாக்குறீங்க. இந்த இடத்துல பாருங்க மயில் மாதிரி ஒரு ஷேப் வருது, மேல சூப்பரா அந்த மணி தொங்குற மாதிரி இருக்கிற ஒரு அழகு சூப்பரா இருக்கு. இது முக்காலி ஷேப்ல கீழே பீடத்தோட வர்ற தண்டோட வரக்கூடியது பாக்குறீங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு கலசம் மாதிரி வருது, அதுக்கு மேல ஒரு தண்டு மாதிரி, அதுக்கப்புறம் இந்த முத்துக்கள் தொங்குற மாதிரி சலங்கையோட வர்ற மாதிரி இவ்வளோ அழகழகான வெரைட்டிஸ். இங்க ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பூஜா ஐட்டம்ஸ் ஒரு தட்டு நிறைய என்னென்ன இருக்கு ஜெர்மன் சில்வர்லன்றது தான் பார்க்க போறோம். பன்னீர் சொம்பு இதுல வருது. அடுத்தது சந்தனம் குங்குமம் வைக்கிற பவுல். இந்த பவுல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எந்த ஷேப்ல உங்களுக்கு வேணுமோ, எந்த சைஸ்ல வேணுமோ அப்படி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்சதைக்காக ஒரு பவுலும் நீங்க வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தனித்தனி பவுல் வேண்டாம், இப்படி கொத்து கிண்ணம் மாதிரி 4மே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 4 பவுல் இருக்கிறத ஒரு கொத்து கிண்ணமாவும் வாங்கிக்கலாம். இப்போ தீபாராதனை கட்டுறதுக்கும் ஒரு தூபக்கால் வந்துருது. இதை தவிர இவ்வளோ பெரிய தட்டு இருக்கு. நீங்க நிறைய பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்றதுக்கு இந்த பூக்களை இங்க வச்சுக்கலாம். இப்படி இவ்வளோ பெரிய தட்டு வேணாம், இல்ல இந்த ஷேப்ல வேண்டாம், வேற மாதிரி வேணும் அப்படின்னாலும் சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கு. இப்ப இதுல காட்டக்கூடிய ஒரு பொருளையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நம்மளுக்கு ஷேப் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மாடலும் நான் காட்டுறேன். இப்ப அடுத்த சைஸ் வந்து இது வந்து ஒரு 1 feet டயால இருக்கிற ஒரு தட்டு தான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே பார்த்தது பெருசு. இப்ப அதுக்கு அடுத்த சின்ன சைஸ்ல ஒரு பெரிய தட்டு வந்துருது. இதை நீங்க உருளியா பூ போட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அழகா முக்காலி மாதிரியான உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வருது. இந்த தட்டு நிறைய நீங்க பூக்களும் வச்சு அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். இதுல என்னென்ன வருதுன்னா பன்னீர் சொம்பு வருது. இதுல பாருங்க 3 கிண்ணம் வருது. நீங்க சந்தனம் குங்குமம், சில பேருக்கு வந்து விபூதி தான் வச்சுக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த மாதிரியும் நீங்க இதுல வச்சுக்கலாம், இல்ல அட்சதை வச்சுக்கலாம். அடுத்தது பிரசாத பவுல் மாதிரி இந்த பவுல நீங்க சின்னதா பயன்படுத்திக்க முடியும். பாயசமோ ஏதாவது இதுல வச்சுக்கலாம். கலசத்துக்குரிய சொம்பு பாருங்க எவ்வளவு கரெக்டான சைஸ்ல பதமா. இதுல நம்ம தேங்காய் வச்சுட்டு கலச பூஜை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு துணை விளக்கு, காமாட்சி விளக்குன்னு நம்ம சொல்ற கஜலட்சுமி போட்ட விளக்கும் பூஜையில நம்ம கண்டிப்பா விளக்கு ஏத்துவோம். அதனால அந்த போட்டோவுக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கான விளக்கும் இருக்கு. தூபக்கால் வருது. சோ தூபக்காலோட இந்த பூஜா செட்டு வருது. இதுல எதெல்லாம் வேண்டாம் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கிக்க முடியும். இப்ப நீங்க 2 மாடல் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுல சைசஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐட்டம் வேண்டான்னு முடிவு பண்ணாலும் நீங்க அதை நீக்கிக்கலாம். இல்ல இன்னும் 2 ஐட்டம் ஆட் பண்ணணும், துளசி மாடம் ஆட் பண்ணணும், அல்லது பூஜை மணி ஆட் பண்ணணும், இப்படி நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னாலும் இதுல பண்ணிக்க முடியும். பூஜா ஐட்டம்ஸ்ல என்னென்ன ஆட் பண்ணலான்னு பாருங்க. இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு, குங்கும சிமிழ், இதுவும் பேட்டர்னா மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. துளசி மாடம், மணி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, நல்ல சவுண்ட் கேட்கிற ஒரு மணி, இதுல நந்தி போட்டிருக்கிற மணி. இது மாதிரி நீங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான், எது வேணும் வேணான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பூ கூட பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட எல்லாம் நமக்கு ஒரு நம்மளுடைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ்க்காக நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுல சைசஸும் ஷேப்ஸும் இருக்கிறது பாக்குறோம். பவுலும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கு. உருளியும் பாத்தீங்கன்னா சைஸ் வாரியா உங்களுக்கு உருளியோட ஷேப் அண்ட் சைஸ் மாறும். இது வந்து 1 feet, அதுக்கப்புறம் 6 inchesல வருது, அப்புறம் 5 inchesல வருது, 3 inches அப்படின்னு சைஸ் வாரியா உங்களுக்கு தட்டுகள் கிடைக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கலசம். இதுல வந்து மாவிலை, தேங்காய், அதுக்கப்புறம் இது மாதிரி சலங்க தொங்குறது, அதுவும் கோல்டு வித் சில்வர் காம்பினேஷன்ல வர்றது பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு பாருங்க. நம்ம ஒரு பூர்ண கும்ப மரியாதை அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா அழகா டெக்கரேட்டிவா வைக்கணும்னு ஆசைப்பட்டா சூப்பரா இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். இப்ப கலசம் சின்ன சொம்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல அஷ்டலட்சுமி போட்டும் இருக்கு. பிளெயினா டிசைன் எதுவுமே இல்லாம பிளெயினா வேணும்னாலும் இருக்கு. கொஞ்சம் ஏதாவது ஃப்ளோரல் டிசைன் வேணும் அல்லது மாவிலை டிசைன் வேணும் அப்படின்னாலும் இருக்கு. தேங்காயோட வேணும் அப்படின்னாலும் இங்க தேங்காயோட வர்ற கலசமும் அவைலபிளா இருக்கு.
தட்டெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பிளெயினா ஈஸியா நம்ம நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தட்டு வந்து சூப்பரா இருக்கு. இதை வந்து நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு, யாராவது சீஃப் கெஸ்ட் வர்றாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினருக்கு வெள்ளி தட்டுல சாப்பாடு நம்மளால போட முடியலன்னா இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் தட்டுகள் வச்சுக்கலாம். பிள்ளையார் பூஜைக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு நல்ல பேட்டர்ன்ல லேசர் பிரிண்டிங் எல்லாம் பண்ண மாதிரி அழகா இருக்கு. சின்னதா 2 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய தட்டு வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. டின்னர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடைசியா சாப்பிடுறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சோம்பு இதெல்லாம் வச்சிருப்போம் பாருங்க. அந்த மாதிரி இந்த 2 பவுல்ல வச்சு ஸ்பூனோட வருது. இல்ல நீங்க பிரசாத கிண்ணமா இதை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் பிளேட்ல இந்த பிரசாத கிண்ணமா ஸ்பூன்ஸோட வர்றது நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் பாக்குறீங்க. இந்த பாக்ஸோட மேல பாத்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ல இங்க மயில் வர்றது சில்வர்ல வர்ற மாதிரி ஜெர்மன் சில்வர். இதை பிடிச்சு தூக்குனா அழகா இப்படி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. நட்ஸ் எல்லாம் இதுல போட்டு சூப்பரா கிஃப்டிங் பண்ணணும், யாருக்காவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கிஃப்ட் பண்ணலாம். சீர்வரிசையில நீங்க இந்த நட்ஸ் எல்லாம் வைக்கிறத இப்படி பிளான் பண்ணி வைக்கலாம். இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி பாருங்க. ஒன்னொன்னும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து கலர்லயும் இருக்கும், ஷேப்லயும் நமக்கு கிடைக்கும். சைஸ் வாரியா 100 கிராம்ஸ் போடுற மாதிரியா அல்லது 50 கிராம்ஸ் போடுற மாதிரியா, இல்ல ஜுவல் பாக்ஸ் மாதிரி நீங்க இதை மாத்திக்கணும் அப்படின்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரியும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். நீங்க யாருக்காவது கிஃப்டிங் கொடுக்கறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு பாருங்க. சீர்வரிசை தட்டு நல்ல கிராண்டா கொடுக்கணும், பார்க்க லுக்கா இருக்கணும். என்னுடைய பிரிய மகளுக்கு கல்யாணம் அல்லது வளகாப்பு சீமந்தம் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும், நட்ஸ் வைக்கணும், பழங்கள் வைக்கணும், மாலைகள் வைக்கணும், எல்லாமே கிராண்டான வெள்ளி தட்டுல வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா சைஸ்லயும் கிடைக்குது, ஷேப்ஸ்லயும் கிடைக்குது, கோல்டு வித் சில்வர் காம்பினேஷன்லயும் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் தட்டு வெரைட்டி எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த தட்டு பாருங்க, உள்ள அழகா எம்போஸ்டா இருக்கிற மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய சைசஸ் பாருங்க, 6 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு 1 ஃபீட் வரைக்கும் கூட இந்த சைஸ் இருக்கு. இது அடுத்து நம்ம பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல சுத்தி வரும்பு வர்ற மாதிரி அழகா ஒரு டிசைன் வருது. இதுலயும் என்னென்ன சைசஸ் வருதுன்னு பாருங்க. இவ்வளோ சைசஸ் இதுல அவைலபிளா இருக்கு. அடுத்து கொஞ்சம் ட்ரே மாதிரி வரணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல நமக்கு ட்ரேஸ் வந்து இதுலயுமே 4 இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 1.5 அடி டயமீட்டர் வரைக்கும் கூட சைசஸ் அவைலபிளா இருக்கு. இவ்வளோ பெரிய தாம்பாலம். இதுல பிளெயினா உள்ள லேசர் பிரிண்டிங் வேணான்னாலும் சரி, இந்த மாதிரி லேசர் பிரிண்டிங்கோட வேணும்னாலும் சரி, நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இவ்வளோ தாம்பாளங்கள் அவைலபிளா இருக்கு. தட்டுல வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் சைடு வியூ காட்டுறேன். சைடு வியூல பார்க்கும்போது ஒன்னொன்னு ஒரு யூனிக் பேட்டர்னோட இருக்கிறது எல்லாம் பாக்குறீங்க. எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம கையில வச்சுக்கிட்டு சீர்வரிசை எடுத்துட்டு போகும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இந்த சீர்வரிசையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு ஒரே தட்டுல எல்லா பழங்களையும் வைக்காம குரூப்பிங் பண்ணி இப்படி இந்த பழங்கள்லாம் இந்த தட்டுல, அந்த பழங்கள்லாம் அந்த தட்டுலன்ற மாதிரி அழகா நீங்க வச்சீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும். இந்த சீர்வரிசையில ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாக்குறோம். இதுல பாருங்களேன், ஒரு எனாமல் கோட்டிங்கோட வர்றது இன்னும் அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த வரிசையில இதெல்லாமும் ஒரு பேட்டர்ன்ல வருது. எவ்வளோ அழகழகான பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் மாதிரி இன்னொன்னுல ஃபாலோ பண்ணாம வேற வேற பேட்டர்ன்ஸ்ல சைசஸ்லயும் நமக்கு கிடைக்குது. இப்படி ஓவராலா பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு பழங்கள் வைக்கிற ட்ரேஸ் வந்து அவ்வளோ அவைலபிளா இருக்கு. கிஃப்டிங் கொடுக்கறதுக்கு வாகா சூப்பரான விக்கிரகம் மாதிரி இந்த பிள்ளையாரெல்லாம் அழகா நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம். அவ்வளோ அழகா வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வர்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஒண்ணு கொடுக்குறோம். அதை நம்ம வீட்டு ஞாபகார்த்தமா நீங்க சூப்பரா நீங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை பிளான் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பை 1 கெட் 1 ஃப்ரீ. இப்ப மார்கழி மாசம் வேற வரப்போகுது. நீங்க யார பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி நீங்க துளசி மாடத்தை வாங்கி கூட கொடுக்கலாம். ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா பூஜையில வைக்கிற மாதிரியான பொருட்களா இருக்கு. இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் சாய்ஸஸ் வந்து இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க முருகர் பாருங்க சூப்பரா இருக்காரு. இவ்வளவு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி இருக்காரு. பாலாஜி, திருப்பதி பாலாஜியும் பாக்குறீங்க. கேண்டில் எல்லாம் வைக்கிற மாதிரியான அகல் விளக்கு ஷேப்ல இருக்கிற
ஒரு கப்பு மாதிரி பாக்குறீங்க. இந்த மாதிரி சங்கு சக்கரம் திருநாமம் இருக்கிறது. இப்படி எவ்வளவு வெரைட்டிஸ். இப்ப கார்த்திகை தீபத்துக்கு யார பாத்தீங்கன்னாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி மனைகள்ல இருந்து சின்ன சின்னது இல்ல 2 இன்ச்சஸ் மனைகள் அப்படி இல்லாமும் கிடைக்குது. ஐஸ்கிரீம் பவுல்ஸ் மாதிரி ஏதாவது டெசர்ட் பாயசம் எல்லாம் கொடுக்குற மாதிரி பவுலும் இருக்கு. ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரியான குட்டி கிண்ணங்களும் இருக்கு. பிரசாத கிண்ணங்களா நீங்க சாமிகிட்ட வைக்கிறதுக்குரிய கிண்ணங்களும் இப்படி எவ்வளோ வெரைட்டி. நமக்கு பெருசா நல்ல சக்கரை பொங்கல் புளி சாதம்னு வைக்கணும்னா அந்த மாதிரி கிண்ணமும் இருக்கு. நல்லா அச்சதை எல்லாம் நிறைய போட்டு வைக்கணும்னா இப்படி சைசஸும் ஷேப்ஸ்லயும் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்ம எவர் சில்வர்ல என்னென்ன மாதிரி ஷேப்ல வருமோ அந்த மாதிரி கிண்ணங்கள் ஜெர்மன் சில்வர்லயுமே நமக்கு இவ்வளோ வெரைட்டியில அழகா அவைலபிளா இருக்கு. சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷன் மிக்சர்ல வர்றது பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்கோட இருக்கு. நம்ம ஏதாவது குலாப் ஜாமுன் கொடுக்குறோம், டெசர்ட் ஏதாவது கொடுக்குறோம், ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்குறோம்னா வித் ஸ்பூனோட அழகா கொடுக்கலாம். யாருக்காவது நீங்க கிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்படி அழகா 4 பேர் வந்துட்டாங்க ஒரு டின்னருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி பவுல வந்து நம்ம சர்வ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கிற செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. ஆன்டிக் மாடல்ல பாருங்க 2 கிளிகள் வருது. சூப்பரா இருக்கிற பிரசாத பவுல் பாக்குறீங்க. பாயசம்லாம் இதுல வச்சிடலாம். இந்த கப்பெல்லாம் பாருங்க உள்ள வந்து நல்ல பிளெயின் சில்வரோட லுக் இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா ஆன்டிக் பினிஷ்ல நமக்கு பவுலோட ஷேப்பே பாத்தீங்கன்னா தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி சூப்பர் ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்படம் மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா அஷ்டலட்சுமிகளும் போட்டு என்ன மாதிரி டிசைன் அவ்வளோ அழகான ஆன்டிக் பேட்டர்ன்ல வந்திருக்கு. பெருசு வேணும்னாலும் இருக்கு. இது 1.5 அடி உயரத்துல இருக்கிற அடுத்த ஷேப் அடுத்த சைஸ் பாக்குறீங்க. இதுலயுமே அஷ்டலட்சுமி எம்போஸ்டா அழகா வந்திருக்கிறது பாக்குறீங்க. இது பாருங்க சூப்பரா பவுல் மாதிரி. இது ஒரு மாதிரி ஓவல் ஷேப் பவுல் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 2 பக்கமும் பிடி வச்சு வந்திருக்கு. கலசம் இந்த மாதிரி எனக்கு வாய் குறுகலா இருக்கிற ஒரு கலசம் வேணும் அப்படின்னு நினைச்சா இது பிள்ளையார் போட்டும் சூப்பரா இருக்கு. சொம்புலையுமே அஷ்டலட்சுமி வர்ற மாதிரியான சொம்புகள் பாக்குறீங்க. தசாவதாரம் வருது பாருங்க இந்த சொம்புல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல இதோட ஷேப் வந்து இந்த ஓலை கூட மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பக்கம் மகாலட்சுமி வர்றது பாக்குறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளையார் வர்றாரு. இந்த மாதிரி ஷேப் பாருங்க. இவ்வளோ ஒரு அன்ஈவன் ஷேப்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கிறதும் இதுலயுமே சைசஸ் இருக்கு. ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒரு நல்ல கிராண்ட் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால வெள்ளியில வாங்கி கொடுக்க முடியலன்னா இப்படி கொடுத்துக்கலாம். இதை தவிர வாழை மரங்களும் கூட ஜெர்மன் சில்வர்ல அவைலபிளா இருக்கு. பெருமாள் பாதம் எப்படி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்மளால வெள்ளியில வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிக் பினிஷ்ல அட்டகாசமா இருக்கு. பெருமாளோட திருநாமம் சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு அழகா இருக்கு. நீங்க சந்தன குங்குமம் வச்சு நீட்டா நீங்க இந்த பெருமாள் பாதத்தை பூஜை அறையில வச்சுக்கலாம். கோமாதாலையும் நமக்கு சைஸ் வாரியா கிடைக்குது. கழுத்துல மணியோட இருக்கிற கோமாதா, அதோட கிருஷ்ணரோட சேர்ந்து வர்ற கோமாதான்னு சொல்லி நீங்க இப்படியும் கிஃப்டிங்கும் பண்ணலாம். நம்மளோட வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு அழகா நம்ம வச்சுக்கலாம். துணை விளக்குகளும் நமக்கு சைஸ் வாரியா கிடைக்கும். நம்மளோட ரொம்ப சின்னதா பூஜையில வைக்கிற சைஸ் வரைக்கும் இது கொஞ்சம் பாக்குறதுக்கு 3-4 இன்ச்சஸ் ஹைட் வரைக்கும் இருக்கு. எப்படி வேணாலும் சைஸ்ல நம்ம வாங்கிக்கலாம். டேட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா சீர்வரிசையில. கல்கண்டு டேட்ஸ் அந்த மாதிரி நல்லா தட்டு நிறைய கொடுக்கணும்னா ஷேப் ரொம்ப அழகா மூடியோட, அதே நேரத்துல அந்த மூடி வழியா நம்ம ஃபுல்லா உள்ள என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஓப்பனிங்கோட இருக்கிற இந்த இது சூப்பரா இருக்கு பாருங்க மாடல். அதுலயே வேற ஷேப் நீங்க பாக்குறீங்க. நட்ஸ் எல்லாம் 4 கம்பார்ட்மெண்ட் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி இருக்கிற ஒரு பவுலும் பாக்குறீங்க. அதுலயே ஒரு சின்ன சைஸ் பார்ட்டிஷன் இல்லாம இருக்கிறதும் பாக்குறீங்க. டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு பூ கூட மாதிரி அழகா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்னு சொல்ற மாதிரி அழகா நீங்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அவங்க ஃப்ரூட்ஸ் வச்சு காட்டி இருக்கிறதே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த ஆர்டிபிஷியலான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ட்ரே நிறைய வச்சு டைனிங் டேபிள்ல வைக்கும் போது நம்ம ஒரிஜினல் ஃப்ரூட்ஸை வைக்கும் போது ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம பாக்குறது ஃப்ளோரல் டிசைன்ல இருக்கிற இந்த மாதிரி ட்ரே. இந்த ட்ரேல பாருங்க ஃபுல்லா பிளெயினா நல்ல ஃப்ளோரல் டிசைன் வருது. இதுல பிச்வாய் ஆர்ட் போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து 1 feet டயால வர்றது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதுலயுமே சைசஸ் 4 இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கு. ஒன்னொன்னு ஒரு பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. இது வந்து பசுமாடு பிச்வாய் ஆர்ட் வர்ற மாதிரி இருக்கு. இதுல பாருங்க 4 பசுமாடுகள் ஒரே பக்கமா பாக்குற மாதிரி இருக்கு. இதோட பேட்டர்ன் வேற, இதோட பேட்டர்ன் வேறன்னு சொல்லி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 4 இன்ச்சஸ் சைஸ்ல இருந்து இருக்குது பிச்வாய் ஆர்ட் போட்டு. இந்த மாதிரி பூக்கூட மாதிரியும் இருக்கு. பிளெயினா இந்த கம்பி இல்லாம கைப்பிடி இல்லாம நம்ம பிளெயினா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோ கியூட்டா இந்த பூக்கூட மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப ஷேப் வந்து ரொம்ப அழகா இருக்கு. உள்ளெல்லாம் ஒன்னொன்னு ஒரு டிசைன் வந்துட்டு இருக்கிறத நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். ராதே கிருஷ்ணா போட்டு பசுமாடு போட்டு இப்படி எல்லாம் வர்றதும் நம்ம பாக்குறோம். ஸோ பிளெயினா வேணும்னாலும் சரி, கம்பியோட வரணும்னாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர்ல வருது. பூஜா மணி எல்லாம் பாருங்களேன், எனாமல் அந்த பேஸ்டல் கலர்ஸ் கொடுத்து நல்லா சவுண்ட் வருது. சூப்பரா இருக்கு. இந்த கலர் எல்லாம் பாக்குறதுக்கு பார்க்க கியூட்டாவும் இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இதெல்லாம் யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, இது ஒரு மாதிரி ஆன்டிக் பினிஷ்ல வர்ற நல்லாவே சவுண்ட் கேக்குது. சூப்பரா. இதெல்லாம் கூட நீங்க அழகா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா சூப்பரான சாய்ஸா இருக்கும். ரொம்ப யூனிக்கா அவங்களுக்கு பூஜை சம்பந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மணி எல்லாம் சூப்பரான சாய்ஸா இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பாருங்க, சூப்பரா டீனேஜர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இதை கேண்டீஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பூஜா காயின்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது குழந்தைங்க டீனேஜர்ஸ் அவங்களோட இயர் ஸ்டட்ஸ் வேற ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரோட வருது. ராஜ் அண்ட் ராஜ் அப்படிங்கிறது புரஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்து பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க நிறைய கிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா வாங்கும்போது 5% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் வரும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் செலக்டிவா சில ஐட்டம்ஸ்க்கு பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரும் இருக்கு. பிரீமியமா இருக்கக்கூடிய இந்த ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ் தவிர ஒயிட் மெட்டல் ப்ராடக்ட்ஸும் இவங்கள்ட்ட இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட்ல வேணும்னா நீங்க ஒயிட் மெட்டலுக்கு போய்க்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படின்னா நீங்க ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸை வாங்கிக்கலாம். இந்த ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, கோல்கேட் டூத் பவுடரை போட்டு உங்களோட டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு பிளெயினான ட்ரை கிளாத்தை வச்சு நீங்க தொடச்சிங்கனாலே அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல குத்துவிளக்குகள் வாங்கினீங்கனாலும் எண்ணெய் திரி போட்டு சூப்பரா நீங்க ஏத்தி அதுக்கப்புறமா நீங்க தொடச்சு வச்சிடலாம். தண்ணியில போட்டு நீங்க வாஷ் பண்ணாம அழகா தொடச்சு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். கோல்கேட் பவுடரை போட்டு நீங்க தொடச்சாலே திரும்ப பழையபடி அந்த கண்டிஷனுக்கு அது வந்துடும். ஸோ சேஃபா நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிற சாய்ஸஸ். ரொம்ப அழகான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வேணும், பிரைஸ் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்ல விசிட் பண்ணியும் பார்க்கலாம். ஓவர் த போன் என்கொயர் பண்ணியும் உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்க முடியும். நன்றி.